தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பத்தியான சில தகவல்கள் வந்திருக்கு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். நேத்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களிடத்துல கேட்ட போது, அதாவது விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு பந்தயம்லாம் நடத்தினாங்க. அந்த மாட்டு பந்தயம் நடத்தும் போது அதுல கேட்டிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி. அப்போ ஒரு சில அப்டேட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த சமயத்துல கேட்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இப்ப ஆட்சிக்கு 50 நாள கடந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது. ஏன்னா மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகுது, 10ஆம் தேதியே வரப்போகுது. அப்போ ஒரு 50 நாள் ஆகின நிலைமையில சில விஷயங்களை நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்க. எதெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்கன்னு பார்த்தா, கரண்ட் பில்லை நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தங்க மோதிரம் போடக்கூடிய ஸ்கீமையும் நடைமுறைப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக நடைமுறைப்படுத்திருக்காங்க, போதைப் பொருள் ஒழிப்புக்காக நடைமுறைப்படுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. சரி, ஆனா மகளிர் உரிமை தொகையை மட்டும் நடைமுறைப்படுத்தலையே, அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்ஜெட் நாங்க போட போறோம். அப்ப பட்ஜெட் போடும் போது பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு நாங்க ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல மகளிர் உரிமை தொகையுடைய லிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க குறைக்கிறாங்க. எப்படி குறைக்கிறாங்கன்னா, போன தடவை பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2.5 கோடி மக்கள் அளவுக்குலாம் பெண்களுக்கு 2.5 to 3 கோடி வரையில பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வர வேண்டியது இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா 1.25 கோடிக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அதாவது இந்த வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் கொடுப்போம். அதாவது 21ல இருந்து 60க்குள்ளதான் கொடுப்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் இந்த அளவுக்கு உங்களுடைய வருமான வரம்புகள் இருந்தா மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரம்புகள் பார்த்தா இனிமேல் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தானா, ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்குமா அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்குமே தான். ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க ரீசெக் பண்ண போறாங்க. அந்த பட்ஜெட் போட்டதுக்கு பிறகு புதுசா ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரீசெக் பண்ணி தான் என்ன பண்றாங்க, உங்களை ஜாயின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னும் வாங்காமலே இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சிலரை இதுல இருந்து நீக்கிறாங்க. ஏன் நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இனிமேல் தான் அப்ளை பண்ணாலும் இப்படி இருக்கிறவங்களுக்கு வராது, இப்ப வாங்கிட்டு இருந்தாலும் இப்படி இருக்கிறவங்களுக்கு வராதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன் இப்ப நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 காரணத்தை பார்க்கலாம். அதுல முதல் காரணம் என்னன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு ஒரு முறை அந்த மனிதர்களுடைய அந்த வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க தான் வருமானம் சம்பாதிக்கணும்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கலாம். உங்க வீட்டுல உங்க கணவர் சம்பாதிச்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்திருக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஸ்கூலோ இல்ல காலேஜோ படிச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருக்கலாம், என் குடும்பத்துல ஒரு வருமானம் தான், அதனால எனக்கும் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணி 1000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க. ஆனா இந்த 2-3 வருஷத்துல அவங்க அந்த பிள்ளை பசங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்கலாம். அப்படி வேலைக்கு போயிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை மறுபரிசீலனை பண்ணி கட் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பல வருமானங்கள் இருக்கும் போது அவங்களுக்கு எதுக்கு நாம மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி போன தடவை ஐடி ஃபெயில் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த தடவை ஐடி ஃபெயில் பண்ற அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயர்ந்திருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி போன தடவை உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த 3 வருஷத்துல கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கலாம். அப்படி கிடைச்சிருந்தாலும் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கட் பண்றாங்க. அதே மாதிரி போன வருஷம் உங்களுக்கு போன வருஷம் கிடையாது, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கினோம்ல மகளிர் உரிமை தொகை, அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 வீலர் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களிடத்துல 4 வீலர் இருக்கலாம். அப்படி 4 வீலர் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இன்எலிஜிபிளா வரீங்க. அதே மாதிரி போன தடவை சொந்த வீடு இல்லாம இருந்திருக்கலாம், இந்த தடவை சொந்த வீடு இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஆக்குவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, போன தடவை இருந்ததுல இருந்து இந்த தடவை உயர்ந்திருக்காங்க. அவங்க அந்த நார்ம்ஸ்குள்ள வரலைன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா முடியாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படிங்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கும்போது என்ன ஆயிருன்னா, சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்க முடியாம போயிருது. நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, சொந்த வீட்டை வச்சுட்டு 4 பேர்த்த வேலைக்கு போட்டுட்டு கூட கடையெல்லாம் வச்சிருக்கவங்க, காரெல்லாம் வச்சிருக்கவங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம், எங்களுக்கு வர மாட்டேங்குதேன்னு மக்கள் சொன்னாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு, அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு இருக்கிற தொகையில 60 வயசுக்கு மேல இருக்கவங்களை பிரிச்சு முதியோர் தொகைன்னு மாத்த போறாங்க. அவங்களுக்கு தனியா கொடுப்பாங்க, மகளிர் உரிமை தொகை தனியா கொடுக்க போறாங்க. அப்ப இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, லிஸ்ட் குறையும். ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்க, இனிமேல் வாங்க போறவங்க, அப்ளை பண்றவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவாங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வர்றதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப 2 கோடி பேர் 2.5 கோடி பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியுதோ இல்லையோ, தேவைப்படுறவங்களுக்காவது முதல்ல கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதுல வாடகை வீட்டுல இருக்கவங்கள முதல்ல கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க.